நீட் 2026ல் அமைன்ஸ் சாப்டர்லேருந்து வந்த கொஸ்டின். ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் விச் கிவ் அனிலின் ஆஸ் அ மேஜர் ப்ராடக்ட். இந்த 4 ரியாக்ஷனில் எந்த ரியாக்ஷனில் அனிலின் ப்ராடக்டாக வருது, அதான் கொஸ்டின். ஃபஸ்ட்டு சைனோபென்சினை கொடுத்துட்டு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டை வச்சு ரிடக்ஷன் பண்ணுறோம். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டை வச்சு சைனைடை ரெடியூஸ் பண்ணால் என்ன தான் மாறும்? இந்த மாதிரி ரெடியூஸ் ஆகி CH2 NH2. இது வந்து அனிலின் இல்லை. அனிலின்னா எப்படி இருக்கணும்? பென்சீன் ரிங்கில் டைரெக்டாக NH2 அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா அது பேர் அனிலின். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஏ ஆப்ஷன் வந்து கிடையாது, ஏன்னா இங்கே ஒரு CH2 எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அப்போ இது பேர் அனிலின் கிடையாது. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா விச் கிவ் அனிலின் ஆஸ் அ மேஜர் ப்ராடக்ட். அப்போது ஏ ஆப்ஷன் வராது. இங்கே ஏ ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷன் வராது. இங்கேயும் ஏ ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷனும் ஆன்சராக வராது. அதுக்கப்புறம் NO2 வந்து எதோட? சோடியம் போரோஹைட்ரேட். இது வந்து மைல்டு ரெடியூசிங் ஏஜென்ட். NO2 வந்து அமைனாக ரெடியூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு அதுவும் டவுட்டாக இருந்துச்சுன்னா, இது ரெடியூஸ் பண்ணுமா பண்ண முடியாதா அப்படின்னு எக்ஸாம் எழுதுகிறப்ப டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணணும். பியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு அமைடு, பென்ஸ் அமைடு. இது இங்கே CONH2 அப்படின்னு இருக்குது. இது வந்து பென்ஸ் அமைடு. இது KOHBr2. KOHBr2 பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஹாஃப்மன் புரோமமைட் டீக்ரடேஷன். ஹாஃப்மன் புரோமமைட் டீக்ரடேஷனில் அமைடு வந்து அமைனாக மாறும். இந்த அமைடில் இருக்கிற இந்த CO குரூப் வந்து அப்படியே எடுத்துகிட்டு அந்த NH2வை இந்த கார்பனோட அட்டாச் பண்ணிடுவோம். அப்போ இது அமைன், இது என்னது? அமைன். அப்போ பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். இங்கே C இருக்குது, இங்கே D இருக்குது. அப்போ இதுவும் ஆன்சர் வராது. இதுதான் ஆன்சர். இந்த மாதிரி இது கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா அதே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணிவிட்டு எது ஆன்சர் வரும் அப்படின்னு ஆப்ஷனை பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏ ஆப்ஷனில் வந்து பென்சைல் அமீன். இது வந்து அமைன் கிடையாது, பென்சைல் அமீன். அதனால் இது ஆன்சராக வராது. ஏ வராது, ஏ வராது. அப்போ பி வந்து ஹாஃப்மன் புரோமமைட் டீக்ரடேஷன் எல்லாருக்கும் தெரியும். அப்போ பி வந்து ஆப்ஷனாக வருது. இங்கே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, இதே செக் பண்ணி போட்டுடலாம். இது வந்து ஹைட்ராலைசிஸ். இதில் வந்து ஹைட்ராலைசிஸில் இங்கே H வரும். அதுக்கப்புறம் இங்கே OH போச்சுன்னா ப்ராடக்ட் எப்படி இருக்கும்னா இதுலேயும் அம்மைன் வரும். NH2 ப்ளஸ் CH3 COOHன்னு வரும். இது பை ப்ராடக்ட் தான், இது தேவையில்லை. இருந்தாலும் அம்மைன் வந்து இதுலேயும் ப்ராடக்டாக வருது. அதனால் BD இஸ் த கரெக்ட் ஆன்சர்.